ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கஞ்சா போதையில் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்தவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? அப்பாவி இளைஞரை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா? ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த மேட்டு வேட்டாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. 27 வயதான இவருக்கும் உள்ளூர் நபர்கள் சிலருக்கும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் எதிர்த்தரப்பினர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக நெமிலி போலீசில் தட்சிணாமூர்த்தி புகார் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் புதன்கிழமை காலை தட்சிணாமூர்த்தி தனது விவசாய நிலத்திற்கு செல்லும் போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் தட்சிணாமூர்த்தியின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். சமீபத்தில் வேட்டாங்குளத்து கிராமத்தில் காரில் வைத்து மது குடித்து கஞ்சா புகைத்து கொண்டிருந்த கும்பல் குறித்து தட்சிணாமூர்த்தி போலீசாருக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதில் சிலரை காவல் நிலையம் அழைத்து அதிகாரிகள் கண்டித்துள்ளனர். அப்போது போலீசாருக்கு தட்சிணாமூர்த்தி தான் தகவல் கொடுத்துள்ளார் என தெரிந்து கொண்டு சிலர் அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்ததாக தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த தட்சிணாமூர்த்தி நெமிலி காவல் நிலையத்தில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் போனதால் தான் இந்த கொலை நடந்தது என்று கிராம மக்கள் தட்சிணாமூர்த்தியின் உடலை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி துடித்தனர். இதற்கிடையே மறியலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் திடீரென 5 லிட்டர் அளவு கொண்ட டீசலை தன் மீதும் மற்றவர்கள் மீதும் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அதை தடுக்கச் சென்ற காவலர்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றி அலறவிட்டார். இந்நிலையில் முறையாக விசாரணை மேற்கொள்ளவில்லை என நெமிலி காவல் நிலையத்தைச் சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் முதல்நிலை காவலர் தனசேகரன் ஆகியோரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் தலைமையிலான தனிப்படை போலீசார் கொலையாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுத்தனர். கொலையாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் திருவள்ளூர் அருகே உளியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த வாசுதேவன், கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த புருஷோத்தமன், கிஷோர், லோகேஸ்வரன், உஸ்மான் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். நெமிலி ஏரி அருகே பதுங்கியிருந்தவர்களை போலீசார் சுற்றி வளைத்தபோது அவர்கள் 2 சக்கர வாகனங்களில் தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். அவர்களை விரட்டிச் சென்று போலீசார் பிடித்துள்ளனர். போலீசார் விரட்டிய போது 2 சக்கர வாகனத்தில் இருந்து விழுந்து வாசுதேவனுக்கு கால் முறிவும், லோகேஸ்வரன், கிஷோர் ஆகிய 2 பேருக்கும் கைகள் முறிவும் ஏற்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் போலீசார் அரக்கோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.